நேற்று தமிழக சட்டப்பேரவை தலைவர் ஆன்டி டிஃபெக்ஷன் லா, அதாவது கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி கொடுக்கப்பட்ட புகாரில் ஒரு 21 பேரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் கண்டோன் பண்ணி மன்னிச்சு விட்டுட்டதுனால அவங்கள விடுவிப்பதாகவும், மீதி எஞ்சிய 4 பேர் மீது, அதாவது மரகதம் குமரவேல், தாராபுரம் எம்எல்ஏ இசக்கி சுப்பையா, பெருந்துறை ஜெயக்குமார் உள்ளிட்ட 4 பேர் மீது நடவடிக்கை தொடரும்னு சொல்லியிருக்கார். அதுதான் சட்டம். எப்படின்னா 10th ஷெட்யூலில், அரசியலமைப்பட்ட 10th ஷெட்யூலில் ஒருத்தர் கட்சி தாவல் நடவடிக்கைக்கு ஆளாகும் போது அந்த 30 நாளுக்குள் கட்சியினுடைய 15 நாளுக்குள் கட்சியினுடைய தலைவர் அவர்களை மன்னித்து விட சொல்லி வேண்டுகோள் விடுத்தால், கண்டோன் பண்ண ஒரு கடிதம் கொடுத்தால் அதை கண்டோன் பண்ணிடலாம். அதன்படி அவர் செய்திருக்கிறார். ஆனால் குறிப்பிட்ட அந்த 4 பேர், கட்சியை விட்டு விலகிய அந்த 4 பேர் மீது நடவடிக்கை தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுவும் சட்டம்தான். ஆனால் அவர் இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவர்கள் மீது நடவடிக்கை தொடரும், அவங்களோட எடப்பாடியார் வேண்டுகோளுக்கு இணங்க அவர் கொடுத்த கடிதம் கொடுத்ததுனால அந்த 21 பேர் மேலே நடவடிக்கை இருக்காதுன்னு சொல்கிறார். அவரே தொடர்ந்து சொல்கிறாரு, அதிமுகனுடைய தலைவர் யார், கொறடா யார் என்பதை இன்னும் முடிவு செய்யலைன்னு சொல்கிறாரு. அது எப்படி அப்படி சொன்னார்னு தெரியல. இப்போ எடப்பாடியார் கடிதம் கொடுத்ததுனால மன்னிச்சிட்டேன்னு சொன்னால் அவர் தானே தலைவர். 10th ஷெட்யூல் படி அவர் தானே தலைவர். ஒரு 10th ஷெட்யூல் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கிறது பார்ட்டி, அதாவது அந்த தாய் கட்சி தான் அரசியல் கட்சியுடைய கட்சி, அரசியல் கட்சி, பொலிட்டிக்கல் பார்ட்டி. அப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டியோட தலைவர் யார்? எடப்பாடியார். எடப்பாடியார் கொடுத்த கடிதம் என்ன? அவர் நியமித்த கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தியினுடைய உத்தரவை மீறினார்கள் என்பதுதான் பிரச்சனைக்கான காரணம். அப்போ கொறடாவை நியமித்தது எடப்பாடியார். அப்போ எடப்பாடியார் கொடுத்த கடிதத்தில் மன்னிப்பு வழங்கி விட்டேன் என்று சொல்லுகிற சபாநாயகர் இன்னும் தலைவரையும் கொறடாவையும் யாருன்னு முடிவு பண்ணலன்னு சொன்னால் அவருக்கு ஒன்றும் சட்டம் தெரியலன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா தெரிந்துக்கிட்டே தெரியாத மாதிரி அதிமுகவை வம்பில் இழுத்து விடுறதுக்கான வேலையை பார்க்கிறார். அவர் ஏற்கனவே ஒரு முறை சொன்னார், இந்த வழக்கில் தமிழகமே இந்தியாவே திரும்பி பார்க்குற வகையில் ஒரு தீர்ப்பு கொடுப்பேன்னு சொன்னார். அவர் திரும்பி பார்க்க வச்சாரோ இல்லையா, அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தார். எப்படின்னா அந்த 4 பேரும் அவரை சந்தித்து ரிசைன் லெட்டர் கொடுத்த உடனே அவர் அமர்ந்திருக்கிற தரைத்தளத்திற்கு மேல் மாடியில் இருந்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அலுவலகத்துக்கு சென்று கட்சியில் சேர்ந்தாங்க. அப்போ அண்ணாந்து பார்த்தார். நான் என்ன சொல்கிறேன்னா, சபாநாயகர் இதில் உடனடியாக தீர்ப்பு கொடுக்கணும். எப்படின்னா இப்போ அந்த மீதி 4 பேர் மேலே நடவடிக்கை தொடருன்றார்ல, அவருக்கு அதிக நாள் இல்லை, 62 நாள் என்ன அவருக்கு மீதி இருக்குது. அந்த 62 நாளுக்குள்ளே, ஏன்னா 90 நாளுக்குள்ளே முடிக்கணும்னு பாலா சாஹேப் பட்டேல் கேஸில் ஏற்கனவே கர்நாடகா வழக்கில் உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. ஆனால் 62 நாளுக்குள்ளே அவங்க மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி நடவடிக்கை எடுத்திருக்கேங்கிற தீர்ப்பை அவர் கொடுக்கணும். இல்லைன்னா அவர் ஏற்கனவே சொன்னார்ல, திரும்பி பார்க்குற வகையில் தீர்ப்பு இருக்குன்னு, நீதிமன்றத்தில் தமிழக சட்டப்பேரவை தலைகுனிகிற நிலை ஏற்படும்.